Hello everyone, this is Dinesh here. So trading என்றது என்ன? So trading என்றது ஒரு business மாதிரி பார்க்கணும். ஓகே, அது ஒரு ஜாப் மாதிரி பார்க்காதீங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ். நீங்கள் தான் ஓனர். உங்களை யாரும் வந்து கேள்வி கேட்க போகிறதில்ல. ஓகேங்களா, இது பண்ணீங்களா, இந்த மாதிரி இந்த வேலை முடிஞ்சுதா, அந்த வேலை முடிஞ்சுதான் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. யூ ஆர் த ஓனர். ஓகேங்களா, எவ்வளோ கேபிட்டல் தேவை, இது ஒரு கேள்வி இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது எவ்வளோ கேபிட்டல் தேவை, அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் ஒரு தாட் என்ன, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிறைய கேபிட்டல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்குது. கைஸ், அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ட்ரேடிங் பண்ணும்போது ஓகேங்களா, நீங்கள் ஆரம்பிக்கும் போது கம்மியான கேபிட்டல்ஸ் தான் ஆரம்பிக்கணும். 10,000 வச்சு ஆரம்பிங்க, இல்லை 5,000 வச்சு ஆரம்பிங்க, இல்லை 1,000 வச்சு ஆரம்பிங்க. ஓகேங்களா, கம்மியான கேபிட்டல்ஸ் தான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆக அப்போ தான் நீங்கள் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆரம்பிக்கும் போதே வந்து 1 lakh 10 lakhs அப்படி வச்சு ஆரம்பிக்காதீங்க. உங்ககிட்ட அவ்வளோ காசு இருந்தாலும் சரி, நீங்கள் 10,000 5,000 வச்சு ஆரம்பிக்கணும். எப்போ உங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கோ அப்போ வந்து உங்களுக்கு கேபிட்டலும் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ என்னன்னா, இப்போ நீங்கள் 10,000 வச்சு ஆரம்பிக்கிறீங்க, கொஞ்சம் ஸ்கில்ஸ் டெவலப் ஆச்சு, ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் 10,000 20,000 ஆகுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ் அதுக்கப்புறம் 20-30 ஆகுங்க. அதே மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ட்ரேடிங் இஸ் a huge business. ஓகேங்களா, கம்மியான கேபிட்டலே போதும். ஆரம்பிக்கும் போதே வந்து அதிகமான கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். ஸோ ட்ரேடிங் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து நான் வந்து ஃபுல் டைம் அப்படின்னு யோசிக்கணுமானா யோசிக்கக்கூடாது. ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்ட் டைமாக தான் ட்ரேடிங்கை வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ பார்ட் டைம் கரியராக தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் ஜாப் பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ட்ரேடிங் ஆரம்பிக்கும் போது பார்ட் டைம்னு யோசிச்சு ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஃபுல் டைம் பண்ணணும்னு இருக்கேன். ஓகே, ஃபியூச்சரில் ட்ரேடிங் தான் நான் ஃபுல் டைம் பண்ணணும்னு இருக்கேன், அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்கீங்க அப்படின்னா, ஓகே, எப்போ பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எப்போ வந்து பார்ட் டைம் ட்ரேடிங்லேயே வந்து நீங்கள் எப்போ ஒரு 1 lakh 1.5 lakh கன்சிஸ்டண்டாக எடுக்கிறீங்களோ, ஒரு 6 months மேலே கன்சிஸ்டண்டாக வந்து பார்ட் டைம் ட்ரேடிங்லேயே 1 lakh 1.5 lakh அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் ஃபுல் டைம் பற்றி யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல் டைம் பற்றி யோசிக்காதீங்க. ஸோ நீங்கள் ஜாப்ல இருக்கலாம், பிசினஸ் இருக்கலாம், அது பண்ணிட்டே இருக்கு. அது பண்ணிக்கிட்டே ட்ரேடிங்கில் வந்து நல்லா பண்ண முடியும். அப்புறம் ஒரு 6 months எப்போ கன்சிஸ்டண்டாக வந்து 1.5 lakh எடுக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுல் டைம் பற்றி யோசிக்கலாம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ஆன் கேபிட்டல் அண்ட் ஆல்சோ எப்படி வந்து ட்ரேடிங் ஜேர்னி எப்படி கொண்டு போகணும். I'll be seeing you in the next video.